அதே போல் அது அகுது இந்த இரண்டும் எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புணர்ச்சி விதியில் நிலைமொழி அது வரணும் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா, வறுமொழியில் முதல் வார்த்தையெல்லாம் உயிர்மெய் எழுத்தாக இருக்கும். நிலைமொழி பூரா அகுது வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வறுமொழி பூரா உயிரெழுத்தாக இருக்கும். அவ்வளோதான். வறுமொழி உயிரெழுத்து வந்தால் அது அகுது அப்படின்னு எழுதணும் நிலைமொழியில். வறுமொழி உயிர்மெய் எழுத்தில் உயிரெழுத்து வராமல் வேறு உயிர்மெய் எழுத்தில் வந்துச்சு அப்படின்னா அது அப்படின்னு எழுதணும். அப்போது அது கடல்னு எழுதலாம், ஆனால் அது அலைன்னு சொல்லக்கூடாது, அகுது அலைன்னு தான் சொல்லணும். அது புல் அப்படின்னு சொல்லலாம், அது இலைன்னு சொல்லக்கூடாது, அகுது இலை தான் சொல்லணும். அதே போல் அது மரம்னு சொல்லலாம், ஏன்னா மரம்ங்கிறதுல முதல் எழுத்து இம் கூட்டல் ஆ, அதாவது உயிர்மெய் எழுத்து. அதனால் நிலைமொழி அது என்று நாம் எழுத வேண்டுமென்றால் வறுமொழியெல்லாம் முதல் எழுத்து உயிர்மெய் எழுத்தாக வர வேண்டும். அகுது என்று நிலைமொழியில் நாம் எழுத வேண்டுமென்றால் வறுமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக வர வேண்டும். நன்றி, வணக்கம்.